உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் இங்க மட்டும்தான் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் பார்த்தீங்க அப்படின்னா 6 வாடிவாசல் உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம். எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு 5000லேருந்து 7000 8000 மாடு கூட அன்னையை பொறுத்தளவு வரும். கட்டையில மாடை கட்டினீங்க அப்படின்னா அது கோயில் மாடாவே அறிவிச்சிருவாங்க. இந்த முத்துமாரி அம்மனுக்கு இருக்கிற தனி அருளே தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்க வந்தோமா, ஜல்லிக்கட்டு வந்து அங்கே அவுத்து விட்றாங்க. இங்கே நீட்டு எடுக்கிற ஒரு 50 மீட்டர் தான் வரும். பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் ஒருத்தருமே இல்லை. தென்னலூர் கிராமம், புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் கிராமம் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். என்னதான் மதுரை ஜல்லிக்கட்டில் ஃபேமஸாக இருந்தாலும் சரி, அரியலூர் இந்த மாதிரி புதுக்கோட்டை எக்கச்சக்கமான ஊர்கள் சொன்னாலும், ஊர்கள் மாவட்டங்களை சொல்ல ஊர்கள் சொன்னாலும், இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் பார்த்தீங்க அப்படின்னா 6 வாடிவாசல் உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த 6 வாடிவாசலுமே புழக்கத்தில் தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் 6 வாடிவாசல்லையுமே இப்படி மாடு சக்கு சக்குன்னு அறுத்து விடுவாங்க. பயங்கரமாக போகும். இது ஜல்லிக்கட்டு திடல், வெளிவரட்டு கிடையாது. ஜல்லிக்கட்டு திடலில் 6 வாடிவாசல் இருக்க ஒரே இடம் இந்த தென்னலூர் கிராமம் தான். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டில் எத்தனை பேர் காளை வைத்திருந்தாலும் சரி, மாடு பிடிச்சாலும் சரி, இந்த தென்னலூர் கிராமம் தெரியாமல் இருக்காது. என்ன தான் கிராமமாக இருந்தாலும் விராலிமலை பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இந்த முத்துமாரி அம்மனுக்கு இருக்கிற தனி அருளே தாங்க. கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து எனக்கு ஜல்லிக்கட்டு மூலியமாக தான் தெரியும். இந்த கோயிலுக்கு நான் வராத வருஷமே கிடையாது. ஜல்லிக்கட்டில் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி, இந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்கல்ல இந்த 1ஆம் தேதி வருவோம். வருஷம் எண்டில் அந்த 12ஆம் மாதம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் வந்துடுவோம். அது இல்லாமல் இடையில இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற டைமிங்லேயும் வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 6 வாடிவாசல் இருக்கும். அப்படி காட்டேன், 1 2 3, இது வந்து 4வது வாடிவாசல், அது வந்து 5, அது வந்து 6. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஒரு கேங் ஒரு மாடை அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு 3 மாடை அழைச்சிட்டு வந்திருக்காங்க என்னங்க. உள்ளே போகும்போது ஷூவை கழட்டி வச்சுட்டு போனால் தான் நாகரிகம். அங்கே 4 கட்டை இருக்கும். அந்த 4 கட்டையில் மாடை கட்டினீங்க அப்படின்னா அது கோயில் மாடாகவே அறிவிச்சிருவாங்க. ரொம்ப ரேரு. கோயிலுக்கு வரவங்க மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த கட்டையில் மாடை கட்டிட்டீங்க அப்படின்னா அது கோயில் மாடு மாதிரி தான். பார்க்காத பட்சத்தில் அவுத்துட்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலுமே ஆத்தாவை ஏமாற்ற முடியாதா? அதனால் அந்த 4 கட்டையில் எந்த தூணில் கட்டினோம்னாலும் கோயில் மாடு. பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் ஒருத்தருமே இல்லை. அந்த ஜல்லிக்கட்டை நடக்கிற அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், இங்கிட்டு ஏறி அங்கிட்டு இறங்குறது சம்மந்தமே இல்லாமல் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஜல்லிக்கட்டு அன்னைக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. ஏன்னா இங்கிட்டேருந்து அங்கிட்டு மாற முடியாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணால் மாடு பிடிக்கலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ஜல்லிக்கட்டு கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். அவ்வளோ ஒரு இன்னொன்று ப்ரைஸுமே கிடையாதுங்க. ப்ரைஸ்லாம் வாங்குறது ரொம்ப ரேரு. கிட்டத்தட்ட டோக்கனும் கிடையாது. இந்த ஊருக்கு மாடு அடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 5000லேருந்து 7000 8000 மாடு கூட அன்னையை பொறுத்தளவு வரும். ஓகேங்களா, வாங்க இன்னும் உள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் அடைக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால அடைக்க விட்றாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்க வந்தோமா, ஜல்லிக்கட்டு வந்து அங்கே அவுத்து விட்றாங்க. இங்கே நீட்டு எடுக்கிற ஒரு 50 மீட்டர் தான் வரும். ஓகேங்களா, லென்ஸ் வந்து 135mm லென்ஸு 18-2, அதனால் ஈஸியாக எடுக்கலாம். அப்பச்சர் எல்லாம் மேனுவலில் தான் வச்சு எடுக்கிறோம். டேரெக்டாக போகுது. இந்த ஃபோட்டோ அதில் போடுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிடைக்காதுங்கிற மாதிரி இது ஸ்போர்ட்ஸுங்கிறதுனால கொஞ்சம் செட்டர்லாம் அதிகமாக தான் வச்சு எடுக்கணும். இருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலே இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, போங்க இங்கே காட்டுறேன். மேக்ஸிமம் இங்கெல்லாம் வந்தால் பல நினைவுகள் வரும். ஏன்னா நிறைய பேர்த்த இழந்திருக்கோம். இழந்த எல்லாருமே இந்த கோயிலில் வந்திருக்கிறோம், போயிருக்கோம். பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு வெளியூர் வாழ்க்கை ஆரம்பித்ததே இந்த கோயிலில் தான் சொல்லலாம். உண்மையாக சொல்ல போனால் நம்ம ஊர் அரியலூர் மாவட்டத்தை தாண்டி ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மாவட்டத்தில் மாடு பார்க்குறோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து தென்னலூர் வந்திருப்போம். அந்த ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தென்னலூர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஊர். மாமாலாம் வந்து அப்போ எஸ்எம்சிடி வச்சுருந்தப்போ மாமாலாம் வந்து மொட்டை அடிச்சுட்டுலாம் போயிருப்பாங்க. இப்போ அந்த தற்கொலைப்படை திருச்சியில் நிறைய பேர் இப்போயுமே கேள்விப்பட்டிருக்கீங்க. தற்கொலைப்படை நம்ம பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க. நிறைய சொல்லிக் கொடுத்தது அவங்க தான் நமக்கு. ஜல்லிக்கட்டில் திருச்சி தற்கொலைப்படை அண்ணனுங்களை தான், அந்த கோகுல் அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. முபாரக் அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போலாம் வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். 2018 19 அப்புறம் இந்த கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய பயங்கரமாக இருக்கும். அப்போலாம் எல்லா வாடியுமே விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி ஜென்ரேஷன் நாங்கள் தான் நினைக்கிறேன் அதை பார்த்தது. எல்லா வாடியும் விட்டு பயங்கரமாக கண்ணு குளிராக இருக்கும்.
வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் கூட தான் வந்தோம். நம்ம தென்னலூர் கோவில் வந்தாச்சு. நீங்கள் எதுக்காக அந்த தென்னலூர் கோயில் வரீங்க? கோயில் சக்தி வாய்ந்த கோயில். நான் வருஷமாக மாடு வைப்பேன். அந்த கோயில் வந்து நல்லா சக்திக்காக இந்த கோயிலில் மாடு வைத்தா மாடு நல்லபடியாக பாயும். நல்லபடியாக பாயும். இந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இந்த ஊருக்கும் 140 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியான செலவு எவ்வளோ ஆயிருக்கும்? செலவு என்ன ஒரு செலவுன்னு பார்க்க போனால் 7 ரூபா. வண்டி வாடகை விட 7,000. ஒரு மாதம் சம்பளம் செலவு பண்ணி இந்த கோயிலை பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த கோயிலுக்கு சக்தி அப்படி. அதனால இந்த கோயிலுக்காக வருஷம் வந்து மாடு வைப்போம். வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வந்துடுவீங்க. வருஷத்துல ஏதோ ஒரு நாள் வைப்போம். வேடிக்கைக்கும் வைப்போம். வேடிக்கைக்கும் வருவீங்க. ஆமாம். ஓகே. நம்ம ஊர்னே? நம்ம ஊர் ஜெயங்கொண்டம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் டவுனே தான். ஆமாம், டவுனே தான். ஓகேண்ணே. ஓகே மக்களே, இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கும். என்னதான் நம்மளுக்கு குலதெய்வம் இருந்தாலும் நமக்குன்னு பிடிச்ச தெய்வம் இருக்கும். அந்த மாதிரியான தெய்வம் தான் இது. ஜல்லிக்கட்டில் இருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க இந்த தெய்வத்தோட சக்தி. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து வாடியில் நான் ஒரு தரையாச்சும் மாடு அடைச்சிடணுப்பா அப்படின்னு நினச்சவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த தென்னலூரை தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போட்டுட்டு போங்க. இது திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். விராலி மலையிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் தான். தாராளமாக அந்த கோயில் வந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் இருக்கவங்க தான் இல்லை, ஜல்லிக்கட்டில் இல்லாதவங்களும் உங்களுக்கு அம்மனை பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த கோயில் வந்து வழிபடலாம். நிறைய கோயில் போனீங்கன்னா பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த கோயில் வந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அமைதியாக வரலாம், அமைதியாக போகலாம். விசேஷ நாளில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். மித்த நாள் எல்லாமே தாராளமாக வரலாம். கோயில் கருவறை வரைக்கும் பக்கத்து வரைக்கும் போயிட்டு நம்ம பாட்டுக்கு வழிபட்டு தாராளமாக வரலாம். கோயிலோட டைமிங்னே? டைமிங்கு 12 மணிக்கு. 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. 12 மணிக்கு தான் நட சாத்திடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. 12 மணிக்குள்ளே வந்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் கும்பிட்டு போகலாம். அப்படி மீறி வந்துட்டீங்க அப்படின்னா 5 மணிக்கு நட திறந்துருவாங்க. 5 மணிக்கும் கும்பிடலாம். ஓகேங்களா? வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஜல்லிக்கட்டு எவ்வளோ பிடிக்குன்னு கமெண்டில் போட்டுட்டு போங்க. பாய். எடுத்துறேன் பொறுமையாக எடுக்கல இருங்க. இதான் குறுக்க நிற்குத. கண்டா அப்படியே இல்லைங்க. நறுக்கு நிற்குது. அதுதான் அது எடுத்துட்டேன் ஓட்டிங்க.